வந்து எங்க அப்பா அம்மா வந்து 10-30 வருஷமா இருக்காங்க. அவங்க வந்து உள்ளார சிப்பட் ஹாஸ்டல் இருக்குல்ல, கொட்டா போட்டு வந்தோம். அதை காலி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு படுக்கிறதுக்கு இடம் வசதி எதுவும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்து ரோட்ல இங்க வந்து மெட்ரோல போறதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, போறாங்க வராங்க. மழை பெஞ்சாதான் அங்க வந்து படுக்கிறது போகுது. நம்ம வந்து கூலி தொழில் செய்யறோம். கூலி தொழில் செஞ்சுட்டு ரோட்ல வந்து படுக்கிறோம், போறோம் வரோம். யாரும் நம்மளுக்கு பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க, உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க இடமும் ஒரு இடம் பார்த்து விட மாட்டேங்கிறாங்க. அங்க படுத்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. நடப்பாதையெல்லாம் படுத்துறாங்க. நம்ம படுத்துட்டு பிளாட்ஃபார்ம் தான். நம்ம அங்க சிப்பட் ஹாஸ்டல் இதெல்லாம் கொட்டா போட்டுருந்தோம். ஹாஸ்டல் கட்டினாங்க, அங்க இருந்து காலி பண்ணிட்டாங்க. வேற இடம் தரான்னாங்க. அந்த இடமும் எதுவும் கொடுக்கல, போல வரல. மனுலாம் கொடுத்தீங்களா? மனுலாம் அப்பவே கொடுத்தோம். ஏதோ நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணல. இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்ன? போலீஸ்காரங்க வந்து இது பண்றாங்க, மெட்ரோல மேல இருந்து வராங்க. வந்துங்க படுக்கூடாதுங்க, இது பண்றாங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு படுக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து தனியா தான் இருக்கேன். அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா நான் எல்லாம் தான் இருக்கேன். நம்மளுக்கு விடலாலும் லேடிஸ்னாச்சும் கொஞ்சம் பாதுகாப்பு இது பண்ணலாம்ல. எதுவும் நம்மளுக்கு பண்ணி தர ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க வந்து ஒரு சில ஆளுங்க வந்து குடிச்சிட்டு தகராறு பண்றதுனால அங்க மெட்ரோல விட மாட்டாங்க. தண்ணி ஊற்றி கிளப்பி விட்டுறாங்க. போலீஸ் வந்து எழுப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. பொம்பளைங்களாம் படுக்கணும்னா கஷ்டம். அங்கெல்லாம் இங்க படுக்க ஒரு பாதுகாப்பு உண்டு. இதுதான் வாழ்ந்தாகணும்னு நினைச்சு வாழ்ந்துங்கிறோம். பசங்க இருக்குது, படிக்க வச்சிருக்கேன். அண்ணனும் இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த கஷ்ட சூழ்நிலையில நான் இங்க வந்துட்டேன். நான் வந்து கறி வைங்க கொத்தனார் வேலை செய்வேன். படுக்கூட விட மாட்டாங்க. இடம் வாழ்ந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா வீட்டுல உள்ளார பாத்ரூம் போறாங்க. அங்க போனாலும் பாத்ரூம் போறதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, குளிக்கணும் 30 ரூபா வாங்குறாங்க. மற்ற இதுக்கு ஏதோ நாங்கள் கஷ்டத்துக்கு வந்து இந்த பிரச்சனால இருக்கிறோம். இவங்க வந்து பிரச்சனை பண்ணினே இருக்கிறாங்க, போக்காங்க. உதவி பண்ண யாரும் இல்லை.